யை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் விமார்ட் ரீட்டெயில் லிமிடெட்டின் HDFC வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 75 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள பணத்தை சென்னை சைபர் கிரைம் போலீசார் முன் அறிவிப்பு ஏதுமின்றி முடக்கம் செய்தனர். இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி எம். நிர்மல்குமார் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது போலீசார் தரப்பில் மணிமாறன் என்பவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,48 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். இந்த புகார் குறித்து விசாரித்த வகையில் மனுதாரர் கணக்கிற்கு ரூபாய் 4,194 ரூபாய் சென்றுள்ளது. மேலும் தேசிய சைபர் கிரைம் இணையதளத்தில் மனுதாரருக்கு எதிராக 122 புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகிய வங்கிக் கணக்கை முடக்கம் செய்தோம் என்று விளக்கமளித்தனர். இதற்கு தீர்ப்பளித்த நீதிபதி எம். நிர்மல்குமார் அவர்கள் ஒட்டுமொத்த வங்கிக் கணக்கையும் முடக்கம் செய்வது என்பது மனுதாரரின் வர்த்தகம் செய்யும் அடிப்படை உரிமையை மீறிய செயலாகும். மேலும் ஒருவரின் வாழ்வாதாரத்தை மீறிய செயலாகும். ஆகவே ஒட்டுமொத்த வங்கித் தொகையும் முடக்கம் செய்யாமல் மோசடி செய்ததாக கருதப்படும் தொகையை மட்டும் முடக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள்.